மல்லையே மல்லையே மாமல ரோஜா மரியே மறை குழந்தை சொல்லக்கூடிய அனைத்து மலர்களும் உணர்ந்து பன்னிரால் கால் கல்வி பட்டால் தொடுசி உன் தங்கையால் உன் பாதத்திலே கொட்டி வணங்குகின்றே எனக்கா ஆகட்டும்மா என்னுடைய வாத மனிதனாலே என்றும் என்றும் நீடோடி வாழ்வாய். அப்படி இருந்தாலும் இல்லை உன்னை எதுக்கு நான் வரவழைத்தேன்? என்னக்கா காரணம்? என்ன காரணம்? நம்ம தாயாரு போய் பார்க்கணும். நம்ம அம்மா நம்மளை இருவரையும் அதிசீக்கிரமாக அழைச்சிருக்கிறாங்க. என் தாயார் அழைத்தாரா? ஆமா. என் தந்தை எங்கன்னு தெரியல. அக்கா என் பேரோ அதாவது வடமறை ஆண்டு வரக்கூடிய என் பேரோ சிந்தாமணி. சிந்தாமணியா இருந்தாலும் அதாவது எனக்கு என் கணவருக்கும் திருமணம் செய்து என்ன பார்த்து அப்படியா? சரி கேளுங்க, சரி கேளுங்க. சந்தேகம் எங்க ஊருக்கு இப்படி பொம்பளை வந்தா உடனே பார்த்து தான் பேசுவேன். அதே பழக்கம் தானே? ஆமா, அதே பழக்கம் தானே? ஊருக்கு வந்தா நம்ம வேலையை நாம பார்க்க வேண்டியதானே. வேலையை பார்த்து தான் செய்யணும். அதனால நீ யாரு, உன் பேர் என்ன, இது நான் கக்கத்தா ஒண்ணு அன்னையில ஒண்ணு முன்ன ஒண்ணு பட்டு பட்டு சொல்லுங்க. அதாவது இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என் பேரு சிந்தாமணி தாச்சி. அப்படி சிந்தாமணியா இருந்தாலும் எனக்கு திருமணம் என்கிட்ட திருமணம் செய்து அதாவது ரொம்ப நாளாக இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு 2 பொட்ட பிள்ளைங்க, சிறியானங்கை பெரியானங்கை. அதாவது என் கணவரு அதாவது மாண்டி மடிஞ்சிட்டாரு. சின்ன செத்து போயிட்டானா? நான் அப்ப நான் பேச மாட்டேன். ஒரு புண்ணியம் அதனால எங்க தொழில் என்ன தெரியுமா, பெரிய பெரிய ராசிக்கு செல்வது. அந்த ராசி அள்ளி போனப்பட்டால அங்க இருக்கும் அதாவது சிந்திய சிதற மீன்களை அள்ளி வந்து ஊருக்கு வித்து குளித்து என் மக்களை சிறியானங்கை பெரியானங்கைய வளைத்து வாரம் செய்திருக்கிறேன். பிள்ளைங்க அதாவது ஒவ்வொருத்தி வயசுக்கு வந்து கம்மி வருஷம் தான் ஆகுது. பெரிய வயசுக்கு வந்து 18 வருஷம் ஆகுது. சின்ன வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. உங்க ஊர்ல நல்லா இருக்குமா? ஒரு வருஷம் ஒரு பொட்டை பிள்ளைங்க எடுத்தா அடுத்த வருஷம் கொடுத்தாதான் தாய் தகப்ப மாதிரியே. 18 வருஷம் வச்சிருக்கிறாங்க. தேவையான எப்படி இருக்கிறாலும் நானும் உன்னாட்டம் யாராவது வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுத்துறான்னு தான் பாக்குறேன். ஆனா பொண்ணுக்குன்னு வர்றாங்க, வந்த உடனே அதாவது போய் லெட்டர் போடுறேன், போன் பேசுறேன் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. அதனால என் மகளாகி சிறியானங்க பெரியானங்க இருவையான பாக்கணும். நீ உட்காரு. அம்மா அம்மா அதாவது உங்களுக்கு அதாவது யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் படிமானமா அடக்கு சடக்குமா எப்படிமா இருக்கணும்? ஏடி பொன்சாமியா ஓத்த கூதிங்கள பேச்சாருங்க அம்மா. அதாவது யாராவது வந்தா உங்க அடக்க சடக்கமா இருங்க. ஒத்து பண்ணிய கட்டிக்கிறேன். அடியா அப்படி கூட்ட மாதிரியே நீ மட்டும் டெய்லி வரக்க கூட பாடுக்கிற, எங்களுக்கு ஒரு நாள் விட்டு கொடுக்குறியா? நீ நானு படுக்கிறேன். சரி ஒரு பக்கமா இருங்க. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா பொண்ணுக்குன்னு வந்தாங்கன்னா உங்களை 2 பேர்த்தையும் கட்டி கொடுத்துறேன். ஆமா ஆமா ஆமா, நான் தான் முன்ன கட்டிக்கணும்.
மாதிரி பொம்பளை கட்டிக்கிற மாமா. ஏய், நான் உங்களை கட்டி முனியா கொடுத்து மாதிரி பொம்பளை. ஏய், உங்களை இவளுக்கு 20 வாங்குறதுல. யாரு? நான் 200 ரூபாய் கேஸ். ஏன் இவளுக்கு மட்டும் 100? நான் 200 ரூபாய் கேஸ். எங்க அக்கா 100 ரூபாய் கேஸ். அம்மா இரு. அவளுக்கு முன்ன 100ன்னா ஏன் 100? இடம் மாதிரியா இருக்குது. சரி நல்லா பெஞ்சானி மத்தாட்டம். ஆமா இது வந்து மினி பாத்தியார்கிட்ட விடுறதுக்கு அவர் 20 தான் நான் மினியா பாயிரு பாவனை கூட்டுக்கிறது இப்போ நீ சரிப்பட்டு பட்டு எனக்கு. சரி அப்போ வாங்கிட்டு போயிரு. இது நமக்கு டீ கொடுக்கறேன். சரி நாளைக்கு தள்ளி போ. அம்மா அதனால நீங்க ஒரு பக்கமா அமருங்க. யாராவது பொண்ணுக்குன்னு வந்தா அவங்களை பிடிச்சி உங்களை திருமணம் செய்து வைக்கிறேன். நீங்க ஒரு பக்கமா இருங்க. சிவகாமி ஓய் இப்ப ஒரு ஆள் வந்தாரு. அந்த ஆளை கூப்பிடுவாங்க பக்கத்துல. வாங்க வாங்க. கூத்து பண்ண கூப்பிடு. வா கோத்து பண்ணாய். வாங்க வாங்க. நான் என்கிட்ட வராதே நீ. உனக்கு வந்து நீ பொண்ணு புற ஓக்குரு. சரி எங்காது நீங்க தான் பொண்ணு புற ஓக்குரு. நான் எந்த பொட்ட பிள்ளையுமே கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பொண்ணுக்கு கூப்பிட்டா வரலன்னு சொல்ல மாட்டேன். அம்மா ஏய் அவரு 10,000 20,000 என்னங்க? அப்படியே ஆ இந்த ஆளு பொண்ணு புரோக்கரு ஆ போய் அப்படியே பொண்ணு புரோக்கர் இருந்துட்டாலும் ஆ அதனால யாராவது நீங்க பொண்ணு புரோக்கர் தானே? யாராவது எங்க பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை தான் கொண்டுட்டு வாங்க. யாராவது உங்க வடமதுரைக்கு பொண்ணு இருக்குதான்னு கேட்டா உடனே கொண்டு வந்தே விடுறேன். அம்மா அம்மா மாத்திரேன் எங்க வந்துக்கிறேன் அப்படி எப்படி மாப்பிள்ளை இல்லம்மா? ஓ யாராவது வந்தா பாக்கலாம். வந்தா கொண்டு விடுறியா? அதனால யாராவது வந்தா கூட்டம் வந்தாவே பாருங்க கொஞ்சம் நீங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம 2 பேரும் பண்ணிக்கலாம். சரி அம்மா என்னமோ ஒரு முறையா போறது மாதிரி இந்த பொட்டி பொட்டியா தூக்கிட்டு வந்துருக்கீங்க. எவ்வளவு தூரம் போகணும், என்ன காரணம்? ஐயா நாங்களோ தென்மதுரை. சரி தென்மதுரையில இருந்து இந்த நகரத்துக்கு என் தமையமாருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். உன் தம்பிமாருக்கு பொண்ணு பார்க்க வந்துருக்கீங்க. ஆமா. எத்தனை பேர் வந்தாங்க? எங்க தம்பிகளோ 2 பேர். சரி அது 2 பேத்துக்கும் ஒரே வீட்டுலதான் இருக்குன்னு 2 பொண்ணும். உங்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கு. அதனால அழகான பொண்ணு வடமதுரையில பொண்ணு காட்டினா பொட்டி பொட்டியா பணமும் தாராம். பொட்டியா இருக்குது பணம். மவராசரா போறீங்க. எனக்கு ஒரே பொட்டி கொடுத்துட்டேன். அவங்க வந்தாங்க மூட்டை மூட்டையா கொடுக்குறாங்க. இவங்க வந்தா பொட்டி பொட்டியா கொடுக்குறாங்க. பொட்டியில இருக்கிறது தாண்டா பொன் பொருள். அப்படியா? மூட்டையா இருக்கிறது என்னன்னு தெரியாது. சரி அப்படி இருந்தாலும் சரி சிவகாமி அமௌண்ட்ல 2 பொண்ணு இருக்குது. அப்படியா? ஆமா சரி பொண்ணுன்னா பார்த்தா எனக்கே உசுறு போற மாதிரி இருக்குது. என்ன பொண்ணு? அப்படியா? பாருங்க ஆமா சரி வாங்கின கூட்டி போய் விடுறேன். பொட்டி வாங்கின தென்மதுரையில இருந்து பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அது 2 பொண்ணு வேணுமா? தம்பிமார் 2 பேர் இருக்கிறாங்களா? அவங்க அண்ணன் தம்பிங்க. ஆமா நீங்க அக்கா தங்கச்சி எங்க பிள்ளைங்க? உங்க அக்கா தங்கச்சிங்களா? அவங்க 2 மாப்பிள்ளையும் பொண்ணு வேணும்னு வந்திருக்கிறாங்க. சரி இவங்கள வந்தீங்க வந்து ஆமா ஆமா பொண்ணு பார்க்க வந்தீங்க. ஆமா. சாமி வணக்கம். அம்மா
ஆகட்டும். சரிங்க. அப்படி எங்க பொண்ணுங்க ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. அதனால பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்கீங்க. பிள்ளைங்களை கூப்பிடுறேன் பாருங்க. சரி. அடியே சிறியானுங்க பெரியானுங்க. ஐயா அம்மா இல்ல இல்ல உங்களை பொண்ணு பார்க்க வந்துருக்காங்க. கொஞ்சம் அடக்க சடக்கமா இரு. பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க. அம்மா அம்மா இவரா அம்மா எனக்கு நல்லா இருக்குதுமா. இவங்க தம்பிமார்களுக்கு பொண்ணு. அப்ப இவரு இல்லையா? மாப்பிள்ளைங்கம்மா மாப்பிள்ளையா? ஏங்க சாமி தம்பி மாருங்க என் நகரத்துல இருக்கிறாங்க. கூப்பிடுங்க. மாப்பிள்ளை அம்மா நான் தான் எனக்கு தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அம்மா எனக்கு தான் வேணும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தானே வேணும். இந்த மாப்பிள்ளை தான் வேணும் எனக்கு. இப்படி மாப்பிள்ளை இல்லம்மா. மாப்பிள்ளை இல்லைங்க சாமி. நீங்க ரெண்டு பேரும் அவசரப்படுறாங்க. தம்பி மாரு ரெண்டு பேருக்கு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க தம்பி மாரு. அப்பா என்னுடைய நகரத்தை கொண்டு போய் உங்க பொண்ணை கொடுத்தா பொட்டி பொட்டியா பரியும் தரோம். பரியத்தை கொடுத்து கூட்டி போய் என்னுடைய நகரத்துல உங்க பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறோம்பா. சரிங்க சாமி. ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணும் கொடுத்துறேன். பொன் பொருளா நிறைய கொடுத்துருக்கீங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க மாசத்துல ஒரு நாளைக்கு வந்துட்டு போங்க எங்க வீட்டுக்கு. ஏமா எதுக்காக? ஏதோ அவங்க போறாங்க. நீ மாசத்துல ஒரு நாளைக்கு அங்கிட்ட வந்துட்டு போக சாமி. அம்மையா சொல்லுது. ஏன்னா பொண்ணு நான் கொடுத்துட்டேன். பொண்ணை கொடுத்ததுல மோசம் அந்த மாதிரி இருப்போம். அதனால நீங்க எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு போங்கன்னு சொல்றீங்க. சரி அப்படிதானே? ஆமா ஆமா அதேதான். சேலை சாக்கெட்லாம் எடுத்துட்டு புறப்படுங்கடி அவரோட. அம்மா இவர்தானா? இவரை கட்டுங்க. பிள்ளைங்களுக்கு ஜாதகம் தான் எப்படி இருக்குது? ஜாதகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நாலு புறப்படுங்க. அம்மா புறப்படுங்க. சரி கூட்டிட்டு போங்க. ஆகட்டும். எங்களுடைய பொண்ணு பரிவு கொடுத்துருக்குறோம்.